இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெருமாளே, ஓம் நமோ நாராயணா. பெருமாளே, மாப்ள இதோ வந்துட்டாரு பாருங்க. வாங்க வாங்க. என்ன மாமா கெட்டப் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு மாப்ள. எங்க அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா டாக்டர்? அவரும் ஆசைப்பட்டாரு. கடைசியில நான் டாக்டர் வேஷம் போட்டு டாக்டர் ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? எங்க உள்ள பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. ஆமா மாப்ள, சீக்கிரம் வாங்க. மாமா, மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க, கண்டுபிடிச்சிட போறாங்க. டாக்டர்னு கூப்பிடுங்க. டாக்டர் பார்த்தசாரதி. ஐயோ, மறந்து தொலைச்சிட்டேன். நீங்க வாங்க வாங்க. சகல போயிட்டு வந்துடுறேன். அக்கா, என் கைய அமைதியா இரு. ஈஸ்வரி, டாக்டர் வந்துட்டாரு. நான் கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் வாங்க. எனக்கு டாக்டர் வேணாம்க்கா. சும்மா இரு. இவங்க தான் பேசண்டா? ஆமா. ஏன் பேசண்ட கட்டி போட்டிருக்கேள்? டாக்டர், இவ ஏன் தங்கச்சி தான். இவளுக்கு தான் மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை. பேய பார்த்ததா சொல்றா, பால ரத்தம்னு சொல்றா, என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றா, எல்லாரையும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க வரா. ஆமா, மயில் மாப்பிள்ள சொல்லிதானே நீங்க வந்தீங்க? ஆமா. ஓகே, அப்போ அவர் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாரு. சொன்னாரு. நான் இவங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன எந்த டெஸ்டும் பண்ண வேணாம். ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு. அவரு டெஸ்ட் பண்ணட்டும். டெஸ்ட் பண்ணி நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு. சார், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் இவங்கள. பாருங்க மேடம், நீங்களும் வெளியே இருங்க. அக்கா அக்கா அக்கா, வேணாம் ஈஸ்வரி, வா நம்ம போலாம். கவலைப்படாதீங்க மேடம், நான் டீல் பண்ணிக்கிறேன் இந்த கேஸ. அக்கா, போகாத கல்லுலக்கா. அக்கா சொன்ன கேளுக்கா. ச்சே, அக்கா, அவுத்து விடுக்கா. அக்கா. ஐயோ. டாக்டர், எனக்கு ஒண்ணு இல்ல. அத சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களே அதை என்ன நம்புங்க டாக்டர். நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க நார்மல் தான்னு நேக்கும் தெரியும். எப்படி டாக்டர்? எப்படியா? என்ன சின்னத்த, நீங்க நார்மல் எனக்கு தெரியாதா? நல்லா ஒத்து பாருங்க. என்ன இன்னுமா உங்களுக்கு தெரியல? நான் தான் மயில் வாக்கணும். நீயா? ஆமா, நானே தான். டேய், காட்டி விடுறா. அக்கா, இங்க வா. வருவாங்க. என்னாச்சு? நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறல்ல? சந்திரா, இப்ப எதுக்குடா இப்படி சத்தம் போடுற? அக்கா, இங்க பாரு. இது யாருன்னு பாரு. இந்த ஆளு டாக்டரே இல்லக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இவன் டாக்டரே இல்ல. அந்த டிரைவர் பையன் இருக்கான்ல, அவனோட ஒல்லக்கை அந்த மயில் தான் இது. என்னடி டாக்டர் போய் மயில மாப்பிளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா, அவன் டாக்டர் இல்லக்கா, ஃப்ராடு. டாக்டர் வேஷத்துல வந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். தலையில விக்கு மாட்டிட்டு வந்தா இவனை அடையாளம் தெரியாதா? அக்கா, இவனை நீயே துரத்து விடுக்கா. ஏய், டாக்டர் ஏண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? நீ தாண்டி பைத்தியம். இவங்க கூட சேர்த்து என்ன கட்டி போட்டு வச்சிருக்க. கொட்ட அவுத்து விடுறீ. நான் இவன் யாருன்னு காட்டுறேன்.
சித்தி டாக்டர் போய் வாட போடான்னு சொல்றீங்க, மயில் மாமான்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏய் மேடம் இவங்களுக்கு மென்டல் டிசார்டர் ஏற்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க மேடம். ஏய் இனிமேல் அலோபதி ட்ரீட்மெண்ட் செட் ஆகாது. பின்ன என்ன டாக்டர் பண்றது? ஐயோ அக்கா, சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு டாக்டரா இருந்து நானே இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்ல, சொல்லித்தான் ஆகணும். டாக்டர் நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இவளை எப்படிதான் குணப்படுத்துறது டாக்டர்? ஆ? என்ன ஏன் குணப்படுத்தணும்? நான் நல்லா தானே இருக்கேன். இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆ? ஆவியா? அந்த ஆவிதான் இவங்களை ஆட்டி படைச்சு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சார். ஏய் ஏய் ஃப்ராட் கிட்ட வந்து நான் உன்னை கொன்னுறேன் பாத்துக்க. கட் அவுட் ஊரா. நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஆவி பேயின்னு சொல்றீங்க? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்புற மாதிரியே இல்ல டாக்டர். ஆமாக்கா ஆமா. இப்பதான் கரெக்டா பேசுற நீ. அவனை நம்பாத. ஆவியும் இல்ல பூதமும் இல்ல எதுவும் இல்ல. நான் நல்லா இருக்கேன்க்கா. போய் சொல்றான்க்கா இவன். இவனை பார்த்தா தெரியல, இவன் நம்மளோட மயில மாப்பிள. உன் மாப்பிளக்கா மயில. டேய் அவுதூரா, இவனை நம்பாதக்கா. ஈஸ்வரி நமக்கு எப்படியாவது சந்திரா குணமாகணும். அதுக்காகவாவது டாக்டர் சொல்றத கொஞ்சம் கேளு. மேடம் இந்த விஞ்ஞான உலகத்துல நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல இந்த மாதிரி கேஸும் ஒண்ணு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நல்ல சாமியாரை பார்த்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஆ? இவங்க உடம்புல இருக்கிற பேய அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் வழியா வெளியே கொண்டு வந்து விரட்டி விட்டுருவாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். பெருமாள் தான் உங்களை காப்பாத்தணும். வரேன் சார். வாங்க டாக்டர். போடா, நீ டாக்டர் இல்லைன்னு சொல்ற. வராத அக்கா, அவுத்து விடுக்கா. டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, சித்திய குணப்படுத்தணும்னா டாக்டர் சொல்லிட்டு போனது செய்யறதுதான் சரியா இருக்கும். இப்படியே இவங்களை எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்க முடியும்? ஒரு நல்ல சாமியார பார்த்து கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டி தான் ஆகணும். அக்கா வேண்டாக்கா, ஆ, நான் நல்லாதாக்கா இருக்கேன். சாமியார்லாம் எதுக்குக்கா? அவர் வந்து ஒண்ணுமே ஆக போறது இல்லக்கா. ஈஸ்வரி இவ எப்படித்தான் சொல்லுவா. நாம வந்து இவளுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யணும். ஆமாமா, சித்தி எப்ப என்ன செய்வாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குமா. சாமியார வர வச்சு இவங்களுக்குள்ள இருக்க பேய ஓட்டினாதான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும். ஏய் பேய் உள்ள ஒண்ணு இல்ல, சொன்னா கேளுடி.